இளைஞருடைய எழுச்சி முன்னாடி உலகத்துல எதுவுமே நிக்காது. பல இடங்கள்ல பார்த்துட்டோம். தாவேக அரசு தமிழ்நாட்டுல சரியா வாயை திறக்கல, ஆதரவு கொடுக்கலன்றது எல்லாரும் வெளியில பேச தொடங்கிட்டாங்க. கொள்கையும் மக்களும் இந்த அரசியலும் நிர்வாகமும் அவருடைய கனவு இல்லை. அந்த அதிகாரத்துக்கு வந்து அமரணுன்ற வெறியில வேட்கையில வந்தாருல உட்காந்துட்டாரு. இதெல்லாம் அவருக்கு பார்வைக்கு கூட படாது. ஜோசப் விஜய் என்பவர் ஒரு போலி, பொய்காரர், கோழை, இப்படி பல விஷயங்களை இந்த 2 ஆண்டு அரசியலுக்குள்ள இவர் வந்து நடந்து கொண்ட பேசிய அடிப்படையில் நம்மளால நிரூபிக்க முடியும். கேரவனுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்த கூட்டுப்புழுவான ஜோசப் விஜய்க்கும் அரசியலுக்கும் என்ன தொடரும்? மக்கள் பிரச்சனைகள் அவருக்கு என்ன தெரியும்? என்ன இந்த சமூகத்தில் குறைபாடு இருக்கு, எது இந்த முந்தைய அரசுகளால் செய்ய முடியல, எதை தான் செய்ய முடியுன்ற என்ன அவருக்கு அறிவு இருந்தது, விழிப்புணர்வு இருந்தது. கடந்த 10-15 ஆண்டுகளில் நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுல பிஜேபியை நேரடியாக எதிர்க்க துணி உள்ள ஒரே கட்சியா அரசாங்கமா திமுக தான் இருந்தது. அவங்க இருந்திருந்தா கதை வேற இன்னும் உக்கரமா இருந்திருக்கும். தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழின் தொன்மையை இசை வடிவில் உலக அளவில் இன்றைய தலைமுறைக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இசையமைப்பாளர் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள். உரையாடுவோம் அவரோட. சார் வணக்கம். வணக்கம் சார். டெல்லியில் சிஜேபி இளைஞர்கள் முன்னெடுத்த ஒரு போராட்டம் ஒரு நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் இதுவரைக்கும் யாருமே அசைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பாஜகவே ஆட்டம் காண வச்சது. இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? அவ்வளோதான். மக்கள் எழுச்சிக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமும் நிற்க முடியாதுன்னு ஆண்டுகளாக பார்த்துட்டு வரோம்ல, அதனுடைய 2026 நிரூபணம் இது. இப்போ ராகுல் காந்தி தலைமையில் எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்திய கூட்டணியாக இருந்தாலும் சரி, இல்லை நாடாளுமன்றத்தில் இருக்க பிற கட்சிகளோடும் சரி, எத்தனையோ இந்த மாதிரி முறை கோரிக்கைகளை பல அமைச்சர்கள் வந்து பதவி விலகணும்னு பல குற்றச்சாட்டுகளில் கேட்டப்போ அசைஞ்சே கொடுக்காத மோடி ஷாவுடைய இந்த அரசாங்கம் முதல் முறையாக இளைஞர் எழுச்சிக்கு, மாணவர் எழுச்சிக்கு விடை கொடுத்திருக்க வேண்டிய சூழலுக்கு ஆனானது வந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருப்பதை காட்டுகிறது. இது தொடக்கம். இனிமேல் பெரிய பெரிய விஷயங்களில், பெரிய பெரிய போராட்டங்களில் ஒட்டு மொத்தமாக இந்த அரசாங்கமே ஆட்டம் காணுன்றதுக்கு இது தொடக்க புள்ளி. ஏற்கனவே இருக்கக்கூடிய பாஜக, இந்த பாஜகவை எதிர்க்கிறது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சிகளையும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்பலை அப்படிங்கிற ஒரு புள்ளி இதில் இருக்கா அப்படின்னு பார்க்க முடியும்? நான் தனிப்பட்ட விதத்தில் அப்படி பார்க்கவே இல்லை. யாரோ ஒரு தலைமை தேவைப்படுது. இப்போ ராகுல் காந்தி நிற்கும் போது அது காங்கிரஸ் கட்சியினுடையதாகிறது. அது எவ்வளோ நியாயமான கோரிக்கை ஆனாலும் அதுக்கு அரசியல் சாயம் பூசப்படும். இப்போ இந்த போராட்டத்திலே பார்த்தீங்களா, இவங்க வெறும் மாணவர்கள் எல்லாம் உள்ள கலவரக்காரர்கள், தீவிரவாதிகள்னு பழக்கம் போல மோதியும் ஷாவும் இதை தான் எல்லார் மேலேயும் போடுவாங்க. இந்த 2014 இருந்து டிசென்ட், அதாவது எதிர்கருத்துக்கள் சொல்ற எல்லாருமே தேச விரோதிகள்னு சொன்ன கூட்டம் தானே. அப்ப இந்த மாதிரி எந்த போராட்டம் விவசாயிகளுக்குள்ள தீவிரவாதிகள் தானே சொன்னாங்க. நம்ம தூத்துக்குடியில போராட்டம் நடத்தும் போது சூப்பர் ஸ்டார் மூலமா சொன்னாங்களே தீவிரவாதிகள் கலந்துருக்காங்கன்னு. அவங்களுக்கு இது வழக்கம், யாருனாலும் இப்படி சொல்றது. அதனால அரசியல்வாதிகளை குற்றம் சாட்டுவது அவர்களுக்கு எளிதாக இருந்தது. ஆனால் அபிஜித் தீப்கே போன்ற ஒரு தனி மனிதன், ஒரு இளைஞன், இதில் ஜேர்னலிசம் படித்த, சமூக அக்கறை உள்ள பொறுப்போடு ஒருத்தன் வந்து முன் நிற்கும் பொழுது அவன் பின்னாடி இப்படி இந்திய இளைஞர் கூட்டமே திரளும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவர் மூலமாக வந்தனால இதை வந்து அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகாமல் சொல்லி பார்த்தாங்க. நேற்று வரைக்கும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ வரைக்கும் பலஸ்டீன்லேருந்து ஆர்டர் வருதுலாம் சொல்லி பார்த்தாங்க. ஒன்றும் அசையலை. நாங்கள் நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, அவர் பதவி விலகணும், கூட 2-3 கோரிக்கைகள் வச்சுருக்கோம் பண்ணணும்னாங்க. இப்போ முதல் கோரிக்கைக்கு பணிஞ்சிருக்கிறாங்க. மற்ற 3க்கும் இவங்க இப்போ எழுத்து மூலமாக உத்தரவாதம் கேட்குறாங்களா, அதுக்காக காத்துட்ருக்கு. இப்போ வழக்கமாகவே மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத சட்டங்கள் இல்லைன்னா இந்த திட்டங்கள், நீட்டு மாதிரியான விஷயங்களுக்கு தமிழகம் ஒரு முன்னத்தி ஏறாக நின்னது இந்த போராட்ட களத்தில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழகம் ஒரு ஒரு பின் பக்கத்தில் நிற்கோ அப்படிங்கிற ஒரு ஐயம் ஏற்பட்டிருக்கு. போராட்டம் நடக்கு, ஆனாலும் பழைய வீரியத்தோடு அது இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. நீங்கள் அதை உணர்ந்துருக்கீங்களா? ஆமாம். இங்கே இருக்கவங்க யாருன்னா, அந்த ஒவ்வொரு ஏரியாலையும் அடியாக்கள் வச்சுருப்பாங்கல்ல, பெரிய ஆளுங்க, டான்ஸ் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் கூலக்குமுடு போட்டு லோக்கல் வசூல் பண்ணி கொடுக்குற, அவங்களுக்கு சலாம் போட்டுக்கிட்டு அவங்களால படைப்பு நடத்துகிறவங்க. இங்கே இருக்கிற கட்சி அரசாங்கம் இப்போ அப்படி தானே.
பாஜகவுக்கு குனிந்து கூடை கும்பிடு போட்டு கொண்டு இருக்கிற ஒரு கோழை அரசு. அதனால இந்த வீரியம் பெருசா வெளியில தெரியல. இதுவே திமுக ஆள்கிற எடுத்துக்காட்டா ஒரு இப்போதைக்கு கடந்த 10-15 ஆண்டுகள்ல நீங்க வரலாறு எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுல பிஜேபியை நேரடியாக எதிர்க்க துணிவுள்ள ஒரே கட்சியா அரசாங்கமா திமுக தான் இருந்தது. அதிமுக பணிஞ்சு கூட்டணியா போயிருச்சு. அவங்க இருந்திருந்தா கதை வேற இன்னும் உக்கரமா இருந்திருக்கும். ஆனா இந்த முறை இளைஞர்களும் மாணவர்களும் எழுச்சி அடைஞ்சனால அந்த வீரியம் குறையாம அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா இளைஞருடைய எழுச்சி முன்னாடி உலகத்துல எதுவுமே நிற்காது. பல இடங்கள்ல பார்த்துட்டோம். சைனால பல ஆண்டுகளுக்கு முன்னாடி டியானன்மென் ஸ்கொயர்ல நடந்தது, அங்க நடந்ததை பார்த்தோம். கொரியால பார்த்தோம். அதனால இந்த முறை அந்த பலவீனம் நமக்கு பெருசா தெரியல. ஆனா அந்த ஆளும் அரசாங்கம் தாவேக அரசு தமிழ்நாட்டுல சரியா வாயை திறக்கல, ஆதரவு கொடுக்கலன்றது எல்லாரும் வெளியில பேச தொடங்கிட்டாங்க. மேடைகள்ல எல்லாரும் பேசினாங்க. கட்சி சார்பின்றி பொது ஆளுமைகள், ஊடகவியலாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், சமூக ஆர்வலர்கள்னு எல்லாரும் ஏங்க எதையாவது வாய் திறந்து பேசுங்க அப்படின்னு. இவர் ஒன்றும் வாயை திறக்க மாட்டார். அங்கங்கே சும்மா கல்வி அமைச்சர் மூலமா ஏதாவது ஒரு சின்ன ஒரு வரியில் ஒரு கருத்து சொல்லிட்டு நாங்கள் தான் ஆதரவுன்னு சொன்னோமே, இன்னைக்கு காலைல ஆதவ அர்ஜுனா ஒன்று சொல்றாரு, அதான் நாங்கள் தான் தெரிவிச்சோமேன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு முதுகெலும்பு இல்லாத கோழை அரசா இருக்கிறனால அவங்க பலம் பத்தலை. அவங்களோட பின்னணி ஆதரவு இல்லாமலே இவங்க சாதிச்சிருக்கிறாங்கன்னும் பொழுது இவங்கெல்லாம் தேவையில்லைன்ற கருத்து நமக்கு ஏற்படுது. நிச்சயமா சார். இப்போ டெல்லியில் எப்படி வந்து பாஜக அரசு மாணவர்களை ஒடுக்குனாங்களோ, தாக்குதல் நடத்தினாங்களோ, அந்த காவலர்களுடைய நெஞ்சில் வந்து பேர் இல்லாதவங்க ஆர்எஸ்எஸ் காரங்கள்லாம் இறங்கி அடிச்சான்னு சொன்னாங்க. தமிழகத்திலையும் மாணவர்களை ஒடுக்கும்போது போலீஸ்காரங்களுடைய அந்த சட்டையில் யூனிஃபார்மில் வந்து பேர் இருக்குல்ல, இது வந்து ஒரு பாஜகவினுடைய மாடலை இங்கே பின்பற்றுற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து ஏற்படுது. ஏன் இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து தாவேகா செய்துன்னு நினைக்கிறேன்? இது அவங்களோட வியூகம் தானே. இது நீங்கள் சரியாக சொன்னீங்கல்ல. அங்கே இதை பண்ணாங்க காவல்துறை. அந்த கூட வந்திருக்கிற அந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் வந்து எல்லாம் நேம் டேக்ஸ் இல்லாமல், பேட்ஜஸ் இல்லாமல், நாளைக்கு எதுவும் இன்னைக்கு இருக்கிறதுல வீடியோவில் பல கேமராவில் மாட்டிக்கிறோம்ல, அது எதுவும் நிகழ்ந்துடக்கூடாதுன்னு பண்ணாங்க. எவ்வளோ ஒரு தவறான போக்கு. அது தமிழ்நாட்டில் இங்கே அவரோட அடியாளும் வருது இல்லையா? அதனால அதே பணியை இங்கே கடைப்பிடிக்க தொடங்கி இருக்கிறாங்க. இதை நம்ம வெளியே எல்லாரும் பேச தொடங்கணும், நீதிமன்றத்தோட கவனத்துக்கு எடுத்துட்டு போகணும். அங்கே இருக்கவங்களும் இதை பதிவு செஞ்சு இனிமே இதை எந்த துறையில் யார் எந்த அதிகாரியும் பண்ணக்கூடாதுன்றத வெளிப்படையாக ஒரு முறை நீதிமன்றம் எச்சரிக்கையாக இந்திய அளவுலையும் குறைந்தபட்சம் நமக்கு இங்கே தமிழ்நாட்டிலையும் நீதிமன்றங்கள் சொன்னாதான் அடுத்த முறை இதை நடக்காமல் தவிர்க்க முடியும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த தூத்துக்குடி கலவரத்தில் தாக்குதல் அளிக்கும் போது யாருன்றதை வெளியே கண்டுபிடித்து சொல்றதுக்கே எவ்வளோ பெரிய சவாலாக அமைஞ்சுது. ஒரு விசாரணை கமிஷன் போட்டப்போ தானே ஒவ்வொருத்தரையாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதனால இதை எல்லாரும் பேசணும், வெளியில் சொல்லணும், நீதிமன்றம் தலையிட்டு அறுதிட்டு இதை சொல்லணும். இப்போ நீட் போராட்டம் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் வந்து தமிழகத்தில் இருந்துட்டு இருக்கு. மேகதாது அணை பிரச்சனையாக இருக்கட்டும், நாகர்கோவிலில் சிறையில் வச்சு ஒருத்தரை அடித்து கொண்டுட்டாங்க. 2 நாளைக்கு முன்னால் தூத்துக்குடியில் ஒருத்தர் வந்து இறந்து போனார். இங்கே காவல் நிலையத்தில் வச்சே தாக்கப்பட்டு ஒரு வாரத்துக்கு பிறகு அவர் இறந்து போனார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் உட்பட ஜனநாயகன் திரைப்படம் பார்த்து கண்ணீர் சிந்திட்டு இருக்கிறாங்க. இது என்னுடைய பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத வந்து தமிழக அரசாங்கம், விஜயனுடைய அரசாங்கம் சொல்லுதா? என்ன நடந்துட்டு இருக்கு? இல்லை, இது வந்து எனக்கெல்லாம் என்னை போன்றவர்களுக்கு இது ஒன்றும் வியப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள்லாம் இதை தான் சொல்லிகிட்டு இருந்தோம். நான் தனிப்பட்ட விதத்தில் இதை சொல்லிக்கிட்டே இருந்தேன். அரசியலுக்கோ, மக்களுக்கோ, மக்கள் சேவைக்கோ, மக்கள் பணிக்கோ எதுக்குமே தொடர்பு இல்லாத ஒருத்தரை எதுக்கு கொண்டாந்து தேர்தல் அரசியலில் நிறுத்துறீங்கன்றதான் என்னுடைய கேள்வி. அப்போ இன்னும் யாருமே அரசியலுக்கு வரக்கூடாதான்னு கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அது கூட புரியலன்னு நான் சொன்னேன். அரசியல் என்பது வேறு, தேர்தல் அரசியல் என்பது வேறு. எலக்டோரல் பாலிடிக்ஸுக்கு யார் வரணும்னா அரசியல் பின்புலம் உள்ள, அரசியல் அறிவுள்ள, அரசியல் அனுபவம் உள்ளவன். இந்த இடத்துல நான் வந்தாதான் இந்த மாற்றங்களை நிகழ்த்த முடியும்னு புரிஞ்சு விளங்கி வரலாம். அப்பதான் அவன் தேர்தல் அரசியலுக்கு வரணும். கேரவனுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்த கூட்டுப்புழுவான ஜோசப் விஜய்க்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு? மக்கள் பிரச்சனைகள் அவருக்கு என்ன தெரியும்? என்ன இந்த சமூகத்தில் குறைபாடு இருக்கு, எது இந்த முந்தைய அரசுகளால் செய்ய முடியல, எதை தான் செய்ய முடியுன்ற என்ன அவருக்கு அறிவு இருந்தது, விழிப்புணர்வு இருந்தது? சும்மா பதவி வெறிக்காக தன்னுடைய சினிமா கவர்ச்சியை கொண்டு போய் மக்களை ஏமாத்திரலாம் நினைச்சு வந்தாரு, அதுல வென்று விட்டார். அதனால இவங்க கிட்ட போய் அப்ப சொல்றாரு, ஒரு லாக்அப் டெத் நடந்தப்போ இவர் வந்து சாரியெல்லாம் சொல்லாதீங்க, சாரியெல்லாம் எங்களுக்கு வேண்டான்னாரு. இவர் சாரி கூட சொல்லலையே, இப்போ அதுக்கு பொறுப்பு ஏற்கலையே. அந்த அறிவும் கிடையாது, அந்த அறமும் கிடையாது இவருக்கு. அதனால இவர்கிட்ட இதுக்கு மேலே ஒன்றும் எதிர்பார்க்கக்கூடாது. நான்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கல.
80 விழுக்காடு மக்கள் தமிழ்நாட்டில் ஒன்றும் எதிர்பார்க்கல. அதனால தான் அவருக்கு வாக்களிக்கல. இவருக்கு வாக்களித்த 35 விழுக்காடு, அதுல 20 பேர் கண்மூடித்தனமான அறிவு குறைபாடு உள்ள ரசிகர்கள். மீதி 15 வந்து மாற்றங்களை தேடியோ பிறருக்காகவோ பாசத்துக்காகவோ நிர்பந்தத்துக்காகவோ எதையோ ஒன்று போட்டு தொலைப்போம், சும்மா ஒரு ஆளுக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு விளையாட்டுத்தனமா செய்தவங்க 15 விழுக்காடு. அவங்க மாறி திரும்ப நடுநிலைக்கு வந்துருவாங்க. பிறகு ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்களிக்க போறாங்க. நிச்சயமா ஜோசப் விஜய்க்கு பண்ண மாட்டாங்க. இந்த 20 இருக்குல்ல, அவர்களால் இந்த 80 விழுக்காடு தமிழ்நாடு தத்தளித்து தள்ளாடி கொண்டு இருக்கிறது. இல்லை, இதை வந்து அவர் விரும்புகிறாரா? என்ன, ஒரு சினிமா நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியல் வந்ததுக்கு பிறகு அவருடைய திரைப்படம் வெளியாகுது. அதை பற்றி பெரிய அளவு ப்ரமோஷன் பண்ணுறாங்க. அமைச்சர்கள் அழுறது மட்டும் இல்லை, மக்களையும் அழ வச்சு அந்த ரீல்ஸை வந்து வெளியில் போட்டுட்ருக்குறாங்க. இன்னொன்று, அந்த திரைப்படத்தில் வெளியிட்ட சில திரையரங்குகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடைவேளை பகுதியில் இந்த ஓட்டு எண்ணிக்கை காட்சிகள் வந்து காட்டப்படுவதா சொல்லப்படுது. அப்போது குறிப்பாக திமுகவை இவங்க எதிரியாக சித்தரித்து, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலே இந்த வேலையை செஞ்சாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகும் தங்களுடைய எதிரியாக திமுகவை சித்தரித்து இந்த அரசியலை செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டம் வகுத்து இதை நடைமுறைப்படுத்துகிறாங்களா? திமுக தங்களுக்கு எதிரியாக நினைக்கிறதுக்கு தாவேகாவிடம் என்ன இருக்கிறது? அவங்க வந்து திமுக என்பது ஒரு அரசியல் கட்சி. தாவேகா ஒரு அரசியல் கட்சியே இல்லை, ஒரு சினிமா அமைப்பு. ஒரு நடிகர் தலைவராக இருக்காரு. அவருடைய கண்மூடித்தனமான, அவரை விரும்புகிற, ரசிக்கிற, ஆராதிக்கிற குருட்டு ரசிகர்கள், அறிவு குருட்டு ரசிகர்கள் அவரை கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது அவருக்கும் திமுகவை எதிர்க்கிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு என்னால் விளங்க முடியல. அவங்க அப்படி நினைக்கிறாங்க, அது எனக்கு புரியுது. அவங்க அப்படி கற்பனை பண்ணிக்கிறாங்க. பட் உங்களுக்கு அதற்கான தகுதியோ இணையான ஒரு பொறுப்போ இடமோ எதுவுமே இல்லையே. நீங்க அரசியல் களத்திலேயே இல்லையே, இன்னும் திரைப்படத்துல தானே இருக்கீங்க. அதனால தானே திரைப்படத்தை பார்க்க வச்சு அதுல உணர்வு மேலிட்டு ஒரு நடிகனா நேசிச்சுட்டவங்கள, இது காலகாலமா இருக்கிறதா இந்தியா போன்ற நாடுகள்ல. எங்க திரைப்படத்துக்கு தான் முதல் இடம். திரைப்படம், மதம், விளையாட்டு, இதுதான் அரசியல், இதுதானே இங்க. அப்ப அதுல திரைப்படத்துக்குள்ள கொண்டாடின ரசிகனை பார்க்கும் பொழுது இந்த உணர்வு மேலிடுவதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆனா அதையே அரசியலோடு தொடர்பு படுத்துறீங்க தான் என் கேள்வி. ஒரு நடிகனை போய் பாடு, தியேட்டர்ல கொண்டாடி, என்ன வேணா பண்ணு, கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்றத, எந்த கர்மமான அந்த பாரம்பரியத்தை எவன் தொடங்கி வச்சதுன்னு தெரியல தமிழ்நாட்டுல. அந்த அல்பம் இன்னைக்கு வரைக்கும் தொடங்கிட்டு இருக்கு. முழங்காலில் நடந்து மண் சோறு சாப்பிட்றாங்க 10 இளைஞர்கள், ஆண்களும் பெண்களும். அவங்களை பெத்த பெற்றோரும் குடும்பங்களும் அவமானப்படணும், வெக்கப்படணும். அவர்களை கொண்டிருக்கிற அந்த மாநிலமா தமிழனா நம்மெல்லாம் வெக்கப்படணும். இது நடந்துட்டு இருக்கு. எதுக்கு அரசியலுக்கு வந்து நீங்க என்ன சாதிக்க போறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? தேவையை தெரிஞ்சு வந்தீங்களா? திமுக அரசாங்கம் இத்தனை ஆண்டுகளா இருக்கு. அவங்க இதெல்லாம் பண்ணாங்க, பரவாயில்ல. ஆனா இதெல்லாம் அவங்க பண்ணல. தெரிஞ்சும் பண்ணலையா? உங்களுக்கு தெரியவே இல்லையா? இவங்களுக்கு அந்த திராணி இல்லையா? இதை நான் பண்றேன்னு சொல்லிட்டு வரணும்ல. இவர் அவங்க மேல ஒரு முக்கியமா 5 குற்றச்சாட்டுகளை வச்சாரு. வாரிசு அரசியல், ஊழல், ஊழல்ல இந்த லஞ்சம் இதெல்லாம், அப்புறம் போதை, பாலியல் குற்றங்கள்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்தாரு. இவர் முக்கியமா முதல்ல வைத்த இந்த 3ல் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒவ்வொன்றையா பார்த்தோம்னா இது எல்லாத்துலயும் இவர் அதை விட பெரிய ஃபெயிலியரா இருக்காரு. அப்பெல்லாம் நான் என்ன சொன்னேன், ஊழல் இல்லாமல் அரசியல் நிகழாது. ஏன்னா ஊழல்ன்றது அரசியல்ல மட்டும் இல்லை, தப்பு தவறும் பண்றது நீயும் நானும் குடிமகனாவே பண்றோம். ஒரு ஸ்கூட்டர்ல 3 பேர் போறதே ஊழல் தானே. சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பாவம் இந்த இளைஞர்களுக்கு என்ன வழங்க வைக்கணும், ஊழல்னா ஒரு அரசியல்வாதி ஏதோ ஒன்று செய்யறதுக்கு பணம் வாங்கினா அது பேர் ஊழல்னு நினைச்சுக்கிறாங்க, லஞ்சம்னு. அது வேற, கையூட்டு வேற. ஊழ் என்பது விதி. அப்ப நம்ம கோவலன் கதையெல்லாம் சிலப்பதிகாரத்தில் படிக்கும்போது ஊழ்வினை அவனை வருத்தியதுன்னு இருக்கும். அப்படின்னா அவன் தலையெழுத்து, அவன் விதி. விதி என்பது மதத்தோடு சம்பந்தப்பட்ட விதி இல்லை. இப்ப நியூட்டனின் முதல் விதி 3ஆம் விதின்றமே லா. ஊழ் என்பது லா, சட்டம், ஒரு நியமம். இதற்படிதான் நடக்கணும்னு ஒரு அமைப்பு, ஒரு ஆணை, விதி இருக்குல்ல. அதை ஊழ் அல்லாதது, சட்டம் அல்லாதது, சட்டத்துக்கு நியமத்துக்கு எதிரான எல்லாமே ஊழல். அப்போ நீங்க ஒன்வேல ஆப்போசிட் சைட்ல இப்படி போனா ரொம்ப தூரம் போய் எடுத்துட்டு வரணும். இப்படியே ஆப்போசிட் சைட்ல போய் இப்படி குறுக்க கட் அடிச்சுட்டு போறது இங்க இந்தியாவில் வழக்கம், தமிழ்நாட்டுல, சென்னையில, எல்லா இடங்கள்லயும் இருக்கு. அதுவே ஊழல் தான். போலீஸ்காரர் கண்ணோடனே ரொம்ப போட்டு மாறினா அவர் கையில 10 ரூபாய் அள்ளிட்டு கொடுத்துட்டு போற பழக்கம் எல்லாத்தையும் இருக்குது இல்ல. ஹெல்மெட் போடாம போறவங்க எல்லாமே ஊழல் தானே. அதை நம்மளே சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு பெரிய இடத்துல பல கோடிகள் பொருள்ற இடத்துல அது பண்ணும்பொழுது அது பெருசா தெரிஞ்சது. அவன் மட்டும் குற்றவாளி மாதிரி, நம்ம எல்லாம் ரொம்ப புனிதர்கள் மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறனாலதான் அரசியல்வாதிகள் மேல சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். சிஎம்டிஏல இருந்து, நிலப்பதிவுல இருந்து, பத்திரப்பதிவுக்கு, அரசாங்க அலுவலகத்துக்கு போனா பல இடங்கள்ல அதிகாரிகள் காசு கேட்கறாங்கல்ல. அவர்களுக்கும் அரசுக்கும் தொடர்பு கிடையாது.
அந்த அரசு ஊழியர்கள்லாம் யாரு? ஒன்ன மாதிரி இளைஞர்களோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி தானே அங்க வேலை பார்க்குறாங்க. அவங்க எல்லாம் காசு வாங்கிட்டு இருக்காங்கல்ல. அப்ப அதிகாரிகள் வாங்கினா அவங்க பொதுமக்கள் தானே. நம்ம எல்லாருமே ஊழல் பண்ணிட்டு இருக்கிறோம் தினந்தோறும் பல நிலைகள் நமக்கு ஏற்ற விதத்துல. ஒரு இபில போனா ஒரு சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியரோ அசிஸ்டன்ட் இன்ஜினியரோ அவங்க தகுதிக்கு 2000 ரூபாய் கேட்பாங்க, 5000 ரூபாய் கேட்பாங்க. தாசில்தாருக்கு போனா 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கேட்பாங்க. ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்கோ ஏதோ ஒரு சான்றிதழ் வாங்குறதுக்கோ. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில இடத்துல காவல்துறையிலயோ இங்கே வெளியெல்லாம் 500 ரூபாய் லஞ்சம் வாங்கி எல்லாம் மாற்றவங்க இருக்காங்கல்ல. எல்லாரும் வாங்கிக்கிட்டே இருக்காங்கல்ல. இதுக்கும் கட்சிகளுக்கும் அரசாங்கத்துக்கு என்ன தொடர்பு? ஊழல் எல்லா இடத்துலயும் இருக்கும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பழைய தமிழ் திரைப்பட பாடல் ஒன்று எழுதியிருப்பாரு. இந்த வரி எல்லாருக்கும் தெரிஞ்சது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு. தப்பு பண்றவன், தவறான வழியில பணத்தை வாங்குறவன், இப்படி எதிர் திசையில போடுறவன், கடற்கரையில குப்பைகளை போட்டுட்டு பொறுப்பு இல்லாம போறவன், இது யாரோட இடமும் நினைச்சிருக்கோம். எல்லாமே ஊழல் தானே. இது எப்ப மாறும்? எனக்கு அது தப்புன்னு நான் விளங்கிக்கிற வரைக்கும் தினந்தோறும் அந்த தூய்மை தொழிலாளர்கள் வந்து குப்பையை அள்ளிக்கிட்டே இருக்காங்களே. இந்த குப்பையை நான் போடாம இருந்தா அப்ப இந்த இடம் கடற்கரை எவ்வளவு அழகா இருக்கும். நான் இங்க வசிக்கிறதுனால அதையும் ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். நீங்க பாருங்க, இன்னைக்கு சனிக்கிழமை இப்ப போய் கடற்கரை பாருங்க. இப்ப ஒரு 4 மணி போல மாலை இப்ப போய் பாருங்க, 5 மணி 5:30 வரைக்கும் அவ்வளவு தூய்மையா இருக்கும். ஒரு காகிதம் குப்பையை பேப்பரை எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. 8:30 மணிக்கு வந்து பாருங்க, அருவருப்பா இருக்கும். இதுலயா மக்கள் உட்கார்ந்து இருந்தாங்கன்னு அவ்வளோத்தையும் போட்டு போறாங்கல்ல. நாளை காலையில் வந்து பாருங்க தூய்மையா இருக்கும். அத்தனை பேர் வந்து ஒரு 50 பேர் 3-4 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். எதற்காக இது பண்றோம்? இவ்வளவு ஊழலையும் நம்ம தானே அசிங்கம் பண்ணணும். இப்படி நமக்கு இயன்ற சூழல்ல நம்மளை ஒட்டி எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு, ஊழல் என்பது ஏதோ திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பிஜேபி மட்டும் பண்ற மாதிரி இந்த ஆளுக்கு ஜோசப் விஜய்க்கு எதுவுமே தெரியாதா? எழுதி கொடுத்ததை ஒப்பிச்சுட்டு போயிடுறாரு. உடனே மக்கள்லாம் ஊழல் ஆட்சின்னு புரிஞ்சுக்கிறாங்க. என்னென்னலாம் ஊழல்னு சொன்னாரோ அதை விட பெரிய ஊழல் ஜோசப் விஜய் பண்ணிட்டு இருக்காரு. முந்தா நேற்று காலையில அவர் நடிச்ச படத்துக்கு 200 ரூபாய் 150 ரூபாய் டிக்கெட்டை 700 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு 1500 ரூபாய் வரைக்கும் விற்கிறதுக்கு அனுமதிச்சார்ல. முந்தைய அரசாங்கத்துல வந்து அரசாங்கம் தானே அதை கட்டுப்படுத்தணும்னு சொன்னார்ல. இன்னைக்கு இவரோட தானே அரசாங்கம். ஏன் அதை வசூலிக்க அனுமதிச்சாரு? அப்ப ஊழல்னு மத்தவங்க மேல சொல்லிட்டு அதை விட மோசமான பெரிய ஊழல் பண்ற ஜோசப் விஜய் தானே பெரிய ஊழல்வாதி. அதை ஏன் இந்த 20% இளைஞர்கள் இன்னைக்கு வரைக்கும் விளங்கிக்க மாட்டேன்றாங்க. கண்ணு திறந்து பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய் தான் மிகப்பெரிய ஊழல்வாதி. போன முறை 2021 திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு பரப்புரை செய்தப்போ தேர்தல் வாக்குறுதிகள் 500க்கு மேல கொடுத்தாங்களாம். அதுல 1 கூட ஊழலற்ற ஆட்சி தருவோம்னு அவங்க சொல்லல. ஏன்னா காலகாலமா தேர்தல்லையே அரசியல்லையே இருக்கவங்க, அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த விஷயங்களை வெளிப்படையா பேசணும் பேச முடியாதுன்னு, ஊழலை ஒழிக்க முடியாதுன்னு தெரியணும். நான் வாங்க மாட்டேன்னு இப்ப விஜய் சொல்றாருல, அது நியாயம், ஏத்துக்க முடியும். அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லணும். அது மட்டும்தான் சாத்தியம். இது யார் சொல்லணும்னா ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி பேரும் ஒவ்வொரு தனி மனிதனும் இனிமே நான் ஒரு இடத்துல கூட காசு கொடுக்க மாட்டேன், ஒரு இடத்துலயும் நான் வாங்க மாட்டேன். அவன் அரசு அதிகாரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பள்ளி கல்வித்துறையில பள்ளி ஆசிரியர்கள் எவ்வளவு பேர் அவங்ககிட்ட படிக்கிற பிள்ளைகள்கிட்ட டியூஷன் வரவங்ககிட்ட காசெல்லாம் வாங்குறாங்க பாஸ்போர்ட் விடுறதுக்கு. அப்ப அந்த ஊழலை நம்ம என்ன பண்றது? அந்த கரப்ஷன் எப்படி நிறுத்துவீங்க? கார்பரேட்ல எவ்வளவு இருக்கு? தமிழ் டெலிவிஷன்ல இன்னைக்கு இருக்க சேனல்ஸ்ல எவ்வளவு இருக்கு? உள்ள நிகழ்ச்சிகள் தயாரிப்புக்கு அவங்களுக்கு வர லாபத்துல அந்த நிகழ்ச்சியை அவங்களுக்கு கொடுக்கறவங்களுக்கு காசு கொடுத்தாதானே நிகழ்ச்சி தயாரிப்பே கிடைக்கும். எங்க போனாலும் இருக்குது. இது பிரிக்கவே முடியாது. என்னைக்கு நான் இது தவறு நினைச்சு திருந்துறனோ அன்னைக்குதான் மாற்றம் வரும். இப்ப ஊழல் ஒளிஞ்சிருச்சு, அண்ணா வந்தோடனே குறைஞ்சிருச்சுன்னு எவ்வளவு சிறு பிள்ளைகள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன் குறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏன் ஏற்படுதுன்னா, இப்போ வந்து அவர் இந்த புது புருஷன் புது பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. புதுசா கல்யாணமானவன் வந்து ரொம்ப அன்பா தோள் மேல கையை போட்டு மனைவியை கையை பிடிச்சி எடுத்துட்டு போற மாதிரி 5 ஆண்டுகள் கழிச்சு அப்படி பண்ண மாட்டோம். அதே மாதிரி புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கிறவங்க தங்களுடைய திறமையும் அந்த வலிமையும் காட்டுறதுக்காக நான் தூய்மை, எங்கேயுமே லஞ்சம் வாங்கவும் மாட்டேன், வாங்குறவங்களை விட மாட்டேன்னு சொல்றாருல. அதனால இதுவரைக்கும் வாங்கிட்டு இருந்த அரசு அலுவலர் அதிகாரிகள் வெளிப்படையா இப்ப கேட்கறது இல்ல. இந்த 2 மாசமா ஒரு 3 மாசத்துல எல்லாம் சரியாயிரும், நார்மலைஸ் ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியும், பழைய நிலைக்கு வந்துடும். ஆனாலும் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா என் கூட விளையாடுற பல நண்பர்கள் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்காங்க இந்த பகுதியில. அவங்கள எல்லாரும் கேட்கறேன், என்னப்பா இவங்க சொல்ற மாதிரி ஏதாவது குறைஞ்சிருச்சான்னு. சார், முன்னாடி வந்து பத்திரம் பதிவு எழுதுற இடத்துலயே அப்படி ஓப்பனா கவுண்டர் மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ உள்ள வச்சு கொடுக்குறோம், அவ்வளவுதான் வேறுபாடு. இது எனக்கும் தெரியும். அவங்க வாயால ஒரு தடவை கேட்டுக்கணுன்றதுக்கு பல ஊர்களில் இருக்கவங்ககிட்ட பேசினா எல்லாரும் தான் சொல்றாங்க, ரியல் எஸ்டேட்ல சார் நீங்க வந்து இப்படி கேட்கலாமா சார், இவ்வளவு அனுபவம் உள்ளவங்க, அப்படிலாம் சாத்தியமா சார், காசு இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா சார் இந்த நாட்டுல? இது எல்லா இடங்கள்லயும் இருக்கு. ஸோ ஊழல் இவர் பண்ணிட்டு இருக்காரா? வாரிசு அரசியல்னு சொன்னாரு. வாரிசு அரசியல்னா தன்னோட குடும்பத்தில் தனக்கு வேண்டியவங்களுக்கு அதே வாய்ப்பை தந்துட்டு இருக்கிறது யாரா கொடுக்கணும்னு. இவரோட விக்கு வைக்கிறவன், மேக்கப் போடுறவன்ல இருந்து இன்னைக்கு அரசு வேலையில உள்ள வந்து உட்காந்துருக்கானே, சினிமால டேட் பார்க்குற, கால்ஷீட் பார்க்குற மேனேஜர்,
பொதுவா இது வந்து ஜோசப் விஜய் அவருடைய மேனேஜர் ஜெகதீஷை பத்தி இப்ப பேசல. அடுத்த கருத்தை நான் சொல்றது, பொதுவா மிகப்பெரிய உச்சபட்ச நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் மேனேஜரா அவருடைய தனிப்பட்ட பொறுப்பாளராக இருக்கவங்க பலவிதமான தவறான வேலைகளை செய்ய வேண்டி வரும். பலர் செய்கிறார்கள், செய்தார்கள். அதை ஆண்களோட பெண்களோட அவர்களை தனியாக ஹோட்டலுக்கு அழைத்து செல்றது, தேதி குறித்து கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவாங்க. ஜோசப் விஜய்க்கு மேலாளராக இருக்க ஜெகதீஷ் அப்படிப்பட்டவரா, அப்படி செய்வாரா எனக்கு தெரியாது. ஆனா அந்த மாதிரி இடத்துல இருக்க ஒருத்தன் கொண்டு வந்து தனக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இடையில ஒரு அரசு பணியில உட்கார வச்சிருக்காரு. இதுதானே வாரிசு அரசியல்? உனக்கு குடும்பத்துல பையன் இல்லை, பையனை வச்சு உனக்கு பார்க்க வழி இல்லை, குடும்ப பொறுப்பு இல்லை, பாசம் இல்லை, பையனும் மகனும் மகளையும் விரட்டி விட்டா, மனைவியும் விரட்டி விட்டாச்சு. குடும்பத்துல ஆள் இல்லாததுனால உன் கூட இருக்கிற டிரைவரோட பையன் எம்எல்ஏ இல்லை இன்னைக்கு சென்னையில விரும்பாகன்னு நினைக்கிறேன். அப்ப அவங்க எல்லாம் உன்னோட பினாமி தானே. உன்னோட காசுகளை சொத்துக்களை பல பேர்ல வைக்கிறது தான் பினாமி, போலி பெயர்ல. அவங்களை எப்படி ஏன் எம்எல்ஏ வாக்கணும்? இதுதான வாரிசு அரசியல். இது இந்த 20 விழுக்காடு இளைஞர்களுக்கு விளங்குமா? தன்னுடைய மேக்கப் மேனே மேனேஜரை கொண்டு வந்து அரசு பணியில தன்னோட படத்தை தயாரித்த தயாரிப்பாளரை டெல்லிக்கு சிறப்பு பிரதிநிதியா வச்சிருக்காரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அக்கிரமம், அநியாயம். இதுதான வாரிசு அரசியல். தன்னுடைய சொந்த மகன் கட்சியில ஏன் கொண்டு வராங்கன்னா அதுக்கும் நான் விளக்கம் சொன்னேன். இது நானா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவேன். நான் என் பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு சலுகைகள் தர மாட்டேன். ஆனா நான் வளர்த்து இத்தனை ஆண்டுகளை காத்திருக்கிற திமுகன்ற கட்சி என்கிட்ட இருக்கும் பொழுது, இன்னைக்கு பாருங்க, அதிமுக நினைச்சவெல்லாம் கூட இருக்கான், திடீர்னு விட்டு அடுத்த நாள் காலைல பார்த்தா போய் இவருக்கு மாலை அணிவித்து சால்வை போட்டு தாவேக்கால சேர்ந்துடுறான். இந்த கட்சியில இருக்கவன் அங்க போறான். பட் என்னுடைய கட்சி இத்தனை ஆண்டுகள் காத்து இதை அழிச்சு அதிமுக மாதிரி கரைஞ்சு போறதுக்கு அந்த கட்சியை நான் வளர்த்தேன். அப்ப நான் என்ன நினைப்பேன், ஸ்டாலின் இடத்துல ஒரு தந்தையா இருந்தா, நான் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கவன் யாரா இருப்பான் என் பிள்ளைய விட? அவன் இருந்து இந்த கட்சியை தலைமையில பார்த்துக்கட்டும். மற்றவங்க எல்லாரும் எப்பவும் போல அந்தந்த இடத்துல வச்சு அவர்களுக்கு கட்சி பொறுப்போ ஆட்சியில எல்லாத்தையும் கொடுக்கணும்னு. அதை போய் வாரிசு அரசியல்னு கொச்சப்படுத்தி இவர் பண்ணாரு. அதை விட மோசமான வாரிசு அரசியல் இவர் பண்ணிட்டு இருக்காருங்கிற. தனக்கு வேண்டிய அத்தனை பேருக்கும் அரசாங்கத்துல இடம் கொடுத்தாச்சு. அவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இந்த நிர்வாக பணிக்கும் என்ன தொடர்பு? இவர் இந்த ஜெகதீஷ்கெல்லாம் என்னத்தை தெரியும் அரசாங்கத்துல? யாரை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுன்னு ஒரு தராதர வேணாம். ஸோ ஊழல்லையும் இவர் சொன்னது அதை விட பெரிய ஊழல் பண்ணிட்டு இருக்காரா? வாரிசு அரசியல் அவர்கள் செய்ததை விட அக்கிரமமா பண்ணிட்டு இருக்காரா? போதையும் பாலியல் குற்றங்களுக்கு நான் வாயை திறந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப என்னென்னலாம் நடந்ததோ போதை தொடர்ந்து இன்னமும் நடந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் வித்துட்டு இருக்கிறாங்க. நான் வசிக்கிற இதே பாலவாக்கம் பகுதியில் இதே தெருவில் இப்பவும் போதை மாத்திரைகளை வாரம் முழுக்க மக்கள் வித்துட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன். முன்னாடி குறைவா வித்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க வந்த உடனே அவர்களுக்கு இன்னமும் துளிர் விட்டு தைரியம் வந்துருச்சு. கேட்க ஆள் இல்லை, எல்லா இடத்துலயும் கண்ட்ரோல் இல்லைன்றத பாக்குறாங்க. நம்மளை விட அவங்களுக்கு தானே தெரியும் காவல்துறை எங்க நிற்பான், யார் வரான், எவ்வளவு கெடுபிடியா இருக்கான்னு. இவனோட நடமாட்டத்து மூலமா நான் என்ன விளங்கிக்கிறேன்னா, காவல்துறையோட வலிமையற்ற தன்மையை நான் விளங்கிக்கிறேன். அவன் மூலமா அவன் உன்னத வெளிப்படையா செயல்படுறான். இதே பாலவாக்கம் மெயின் ரோட்ல வச்சு வித்துட்டு இருக்கிறான். பலருக்கு தெரியும் நான் யாரை பத்தி எல்லாம் இந்த பகுதியில் பேசிட்டு இருக்கேன்னு. ஒருத்தர் 2 பேர் இல்லை, இங்க நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, வட இந்திய தொழிலாளர்கள். அப்ப எனக்கு என்ன விளங்குது, முந்தைய ஆட்சியில ஓரளவுக்கு இருந்ததுன்னு எனக்கு தெரியும். இப்ப கூடி இருக்கு. பாலியல் குற்றங்களுக்கு புள்ளி விவரங்களை சமூக வலைதளத்துல போட்டா தன்னால வந்துருது. முன்னாடி 4, 2, 3 நடந்துட்டு இருந்த இடத்துல இப்ப 10, 20 நடந்துட்டு இருக்கு. எல்லா விதத்திலும் ஜோசப் விஜய் ஃபெயிலியரா? இதை எப்ப உணர போறாங்க அவருடைய ரசிகர்கள்? திரைப்படம் என்பது வேறு, என்னுடைய நாயகன் என்பவன் வேறு, அரசியல் என்பது வேறு, அங்க தலைவர்கள் என்பது வேறு. அவன் அங்க இருக்கணும், இவன் இங்க இருக்கணும். இவனை தூக்கி அங்க வச்சு கொண்டாடணும்னு பார்த்தா நம்ம நாடு நாசமா போய்கொண்டிருக்கிறது. நீங்களே ஒரு நீட் போராட்டத்தில் வந்து பங்கெடுத்தீங்க. அதில் பேசின இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வந்து 8 அமைச்சர்களை, தலித் அமைச்சர்களை தந்ததுனாலேயே நீங்கள் வந்து இந்த சமூகத்துக்காக ஏதாவது செஞ்சிட்டீங்க அப்படின்னா அது இல்லை நிச்சயமாக. ஏன்னா சேலத்தில் வந்து கால் மேலே கால் போட்டுட்டு இருக்கக்கூடிய நம்முடைய பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலையை வந்து திறக்க முடியல. நீங்கள் ஒரு கொள்கை தலைவராக ஏற்றிருக்கக்கூடிய அம்பேத்கருடைய சிலையே உங்களால் திறக்க முடியலன்னா உங்களுடைய அரசியல் என்ன? ஏமாற்று அரசியல் அப்படிங்கிறத குற்றம் சாட்டுறார். அவர் சொல்கிறது யதார்த்தம் தானா? இங்கே வந்து தலித் மக்களுக்கு எதுவுமே இங்கே நடக்கலையா? இது வெறும் அடையாள அரசியலாக மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குதா? ரஞ்சித் சொல்றது 100 விழுக்காடு நான் ஏத்துக்கிறேன். இதுதான் இயல்பு, இதுதான் உண்மை. இவர் கொள்கை தலைவரால யாரையும் ஏத்துக்கலைங்க. கொள்கை உள்ளவன் வந்து இப்படி வாய் மூடி பேசாம இருக்க முடியுமா? கொள்கை உன்னை தூங்க விடாது, உன்னை அமைதியா இருக்க விடாது. ஒரு அட்ராசிட்டி நடக்கும்போது, இவர் ஆட்சியில ஒரு சிறை மரணம் நடக்குது, லாக்அப் டெத் நடக்குது, பாலியல் குற்றம் நடக்குதுன்னு அது ஏன் ஆட்சின்னு பார்க்க மாட்டேன். கொதிச்சிருவேன்ல நான். எவன்டாவேன் என்னோட ஆட்சியில இப்படி நடக்குது நான் விடமாட்டேன், யாரா இருந்தாலும் பேசிடுவேன்ல. கொள்கையும் மக்களும் இந்த அரசியலும் நிர்வாகமும் அவருடைய கனவு இல்லை.
அந்த அதிகாரத்துக்கு வந்து அமரணுன்ற வெறியில வேட்கையில வந்தாருல உட்காந்துட்டார். இதெல்லாம் அவருக்கு பார்வைக்கு கூட படாது. கொள்கை தலைவரால யாரையும் ஏத்துக்கல. இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு இவருக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டு டிசைன் போட்டு கொடுத்தாங்கல்ல, சார் நாங்க சொல்ற மாதிரிலாம் பண்ணுங்க, ஒரு 5 பேர் வாங்க சொல்லுவோம், அவங்க சிலையை நம்ம அலுவலகத்துல வச்சிருவோம், இவர் தான் எங்க கொள்கை தலைவர்னு சொல்லுவாங்க, எழுதி கொடுக்கறத அழகா மனப்பாடம் பண்றாரு. இவரை ஒரு விஷயத்துல என்ன பாராட்டலாம்னா 52 வயசுலயும் நான் 3-4 A4 பேஜஸ் நல்லா மனப்பாடம் பண்ணி வந்து ஒப்பிக்கிறாரு. அது அழகா டைரக்ஷனோட கொடுத்துட்றாங்க, இங்க அமைதி காக்கும், இங்க குரலை உயர்த்தி பேசவும், அதெல்லாம் மட்டும் பண்றாரு. நடிகராக தான் இன்னும் நடமாடிட்டு இருக்காரு. அதனால அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார், பெரியாரை கொள்கை தலைவராக வைத்திருக்கிறார், காமராஜரை வைத்திருக்கிறார்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட எதிர்பார்க்க கூடாது. நமக்கு உண்மை தெரியுதுல்ல இவர் யார், எப்படிப்பட்டவர், எவ்வளவு பலவீனமானவர். ஜோசப் விஜய் என்பவர் ஒரு போலி, பொய்காரர், கோழை, இப்படி பல விஷயங்களை இந்த 2 ஆண்டு அரசியலுக்குள்ள இவர் வந்து நடந்து கொண்ட பேசிய அடிப்படையில நம்மளால நிரூபிக்க முடியும். அதெல்லாம் தெரிஞ்சனாலதான் அவருக்கு எதிராக நான் குரல் எழுப்பி பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த தமிழ்நாட்டை அவர்கிட்ட கொடுத்து அசிங்கப்படுத்திட்டீங்க. அந்த அசிங்கம் நான் சொல்றது வளர்ச்சியை நிறுத்திட்டீங்க. முன்னேற்றமா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்து மேல முன்னேறி போய் கொண்டிருந்தது தடை பண்ணிட்டீங்க. இப்ப இது அந்த ஆட்சி வந்து 6 மாசம் நிக்க போதா, 2 வருஷம் நிக்க போதா, 5 வருடமும் கடக்க போதான்னு எனக்கு தெரியாது. ஆனா எவ்வளவு காலம் போகுதோ அதுக்கு 2 மடங்கு காலம் இனிமே அடுத்த ஆட்சியில நம்ம செலவழித்தாதான் இந்த ஸ்டாக்னேஷன் முன்னேற்றம் தடைப்பட்டதுக்கு நம்ம அடுத்த அதே இடத்துக்கு திரும்ப வந்து சேர முடியும். 5 ஆண்டுகளை இழக்க போறத சரி பண்றதுக்கு 10 ஆண்டுகள் ஆகும். எவ்வளவு பெரிய தவற பண்ணியிருக்கிறாங்க இந்த 20% இளைஞர்கள். இப்போ விஜய் அவர்களுக்கு பல்வேறு கட்சிகள் தங்களுடைய ஆதரவை கொடுத்துருந்தாங்க. இப்போ கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவில் விஜயினுடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்க பேசாத அளவிற்கு இவங்க பேசி அவங்களுக்கு ஆதரவை பாதுகாக்கக்கூடிய வேலையை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. 2 நாட்களுக்கு முன்பாக இந்த போராட்டம் தொடங்கிய பிறகு சிபிஎம்னுடைய பே சண்முகம் தோழர் அவர்கள் வந்து எங்களுடைய ஆதரவை நாங்கள் மறுபரிசீலனை பண்ணுவோம், பாஜகவை போலவே தாவேகா அரசும் இங்கே செயல்படுகிறது, மாணவர்களை ஒடுக்குகிறது, தாக்குகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுடைய நிலைப்பாடை நீங்கள் எப்படி? நான் இன்னும் கம்யூனிஸ்ட் மேல நம்பிக்கை இழக்கலை. நான் வந்து இந்தியாவிலேயே உலக அரசியல்லேயே கம்யூனிசத்துக்கு ஒரு இடம் உண்டு. நம்ம இந்தியாவை பற்றி பேசுவோம், தமிழ்நாட்டை பற்றி பேசுவோம். தமிழ்நாடையும் பொறுத்த வரைக்கும் எனக்கு கம்யூனிஸ்ட் மேலே இன்னும் நான் நம்பிக்கை இழக்கலை. சில நம்பிக்கை தளர்ற மாதிரி அவங்களுடைய தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவங்களுடைய சில செயல்பாடுகளும் பேச்சு இருந்தா கூட இன்னமும் நான் இழக்கலை. அவங்க கொள்கை சித்தாந்தம் சார்ந்து உருவான அமைப்பு அது. கம்யூனிசம் விளையாட்டு இல்லை. இவங்கள மாதிரி திமுகலேருந்து பிரிஞ்சு போய் அவர் கலைஞர் என்னை திட்டாரு, என்கிட்ட நான் கேட்டதுக்குன்னு எம்ஜிஆர் போன மாதிரி அந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு ஆளுமையினாலேயோ சின்ன பிரச்சனைனாலேயோ உருவானதில்லை. கம்யூனிசம் வந்து ஒரு மனித வள கோட்பாட்டில் அமைக்கப்பட்டது, கட்டி உருவாக்கப்பட்டது. அதனால அவங்கள அவ்வளோ ஈஸியாக நம்ம இட போட்டுற வேணாம். அவ்வளோ தவிர இன்னைக்கு இருக்கிற கால மாற்றத்தினால அரசியல் சூழல்ல சில வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டியிருந்தது, நமக்கு ஏற்புடையதாக இருந்தது, சில இல்லாமல் இருந்தது. ஆனாலும் அவர்கள் வந்து நீதியின் நியாயத்தின் பக்கம் நிற்க அதிக வாய்ப்புண்டு. இப்பவும் அவர்களுக்கு கலக்கத்தை தாவேக்காக கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் பக்கம் ஆமா அவரு ஆதரவு கொடுத்த நிலையில கூட கலக்கத்தை கொடுக்கறவங்கன்னா அது கம்யூனிஸ்ட் மட்டும்தான். வைகோ மாதிரி ஆளுங்களை பத்தி தானே நம்ம வந்து பயப்பட வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு வந்து தாவேக்காக்கு உண்மையான ரசிகனா இருக்கிறவன் பேசுறதை விட அதிகமா பேசிட்டு இருக்காரு. ரொம்ப பரிதாபமா இருக்கு அவருடைய நிலைமை நினைச்சா. 80 வயதுகளை தாண்டி இவ்வளவு அரசியல் அறிவும் ஞானமும் ஆற்றலும் படைத்த வை கோபால்சாமி அவர்கள் இவ்வளவு மலிந்து போய் பலவீனமாக அவர் காலடியில விழுந்து கிடக்கிறத பார்த்தா, காலடியில விழுந்து கிடக்கிறது நான் சொல்ற வார்த்தை இல்ல, நாஞ்சில் ஐயா சொன்னது. அந்த வார்த்தை நீங்க வாங்குற அளவுக்கு மலிந்து போயிட்டீங்கன்றத நான் எதிர்பார்க்கல. அவங்கள பத்தி எல்லாம் நம்ம கவலை இருக்கு. கம்யூனிஸ்ட பத்தி நான் பெருசா கவலைப்படல. எனக்கு அவங்க மேல் நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. சந்திப்போம். நன்றி.